மாற்று கருத்தும் கிடையாது. நிச்சயமாக உங்களுக்கு முழு பாதுகாப்பு அதிமுக அரசு வழங்கும், அதில் எந்த தடையும் இல்லை. அதில் விளையாட்டு பற்றி சொன்னீங்க. விளையாட்டுக்கு முன்னுரிமை கொடுக்கின்ற விதத்திலே அதிமுக ஆட்சியிலே பல நடவடிக்கை நாங்கள் எடுத்தோம். விளையாட்டுகளாம் ஊக்குவிப்பதற்கு பல்வேறு சலுகைகள்லாம் அறிவித்தோம், இடஒதுக்கீடுலாம் கூட கொடுத்தோம். இனி எதிர்காலத்திலும் நீங்கள் சொன்ன கருத்துக்களின் அடிப்படையில், நீங்கள் கொடுக்கின்ற மனுவின் அடிப்படையில் அதெல்லாம் ஆய்வு செய்து எந்த அளவுக்கு முடியுமோ அதையெல்லாம் செய்து கொடுக்குறோம். சிஐ இங்கே சொன்னாங்க, இது ஒரு சவாலான நிலைமை. தொழில் துவங்க யாரும் முன்வர வேண்டும், அப்பொழுதுதான் அதை விரிவுபடுத்த முடியும். நாங்கள் எவ்வளவு சலுகை கொடுக்குறோம், அரசாங்கம் எவ்வளவு சலுகை கொடுக்கின்றது. அதில் நிலம் வாங்கும்போது சலுகை கொடுக்குறாங்க, அதுபோல் பல்வேறு மானியம்லாம் கொடுக்குறாங்க. அது தொழிலை பொறுத்து அதற்கு ஏற்றவாறு மானியம் கொடுப்பது, நிலத்தில் அவர்களுக்கு வாங்கி கொடுப்பதெல்லாம் இருக்குது. நீங்கள் நாடி வந்தால் நிச்சயமாக செய்வோம். சிங்கிள் விண்டோ சிஸ்டம் என்பது அதிமுக ஆட்சியில் நாங்கள் இருந்தது. ஒவ்வொரு மாதம் முதலமைச்சர் தலைமையிலே அந்த கூட்டம் கூடும். அதில் சம்பந்தப்பட்ட தொழில் சம்பந்தப்பட்ட முதலமைச்சர், சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர்கள், சம்பந்தப்பட்ட துறை செயலாளர்கள் அவர்களை அங்கே அமைத்து அதற்கென்று ஒரு ஐஏஎஸ் அதிகாரிகளை போட்டு வந்தோம். ஆனால் தொழில் முதலீடு செய்கிறவர்களுக்கு தொடர்பு கொண்டு அவர்களுக்கு என்னென்ன பிரச்சனை என்பதெல்லாம் அவர்கள் கொடுத்தால் அந்த குழுவை வைத்து அதற்கு தீர்வு வேணும். அப்பப்போ தீர்வு வேணுடைய நிலையெல்லாம் நாங்கள் செயல்படுத்தினோம். ஆனால் இப்போ இருக்குதா இல்லையான்னு தெரியல. மீண்டும் அதிமுக ஆட்சி சிங்கிள் விண்டோ சிஸ்டம் தொடரும். உங்களுக்கு எளிதாக பிரச்சனை தீர்க்கப்படும். ஒரு பிரச்சனைனா உடனடியாக அந்த ஐஏஎஸ் அதிகாரி சொன்னீங்களா, அவருடைய டாக்குமெண்ட்லாம் கொடுத்தீங்களா, உடனடியாக அந்த சிங்கிள் விண்டோ சிஸ்டம் கூட்டம் நடக்கின்ற பொழுது அவர்களே தெரிவிப்பாங்க. அந்த அமைச்சர் இருப்பாங்க, அங்கே செயலாளர் இருப்பாங்க. உடனடியாக அது தீர்வு என்று சூழலை நாங்கள் உருவாக்கி தந்தோம். அதையும் நாங்கள் எதிர்காலத்தில் செய்வோம். இந்த பேப்பர் இண்டஸ்ட்ரீஸ் சொன்னீங்க, அதை நாங்கள் பார்க்குறோம். அது என்னென்னு எங்களுக்கு முழுமையாக தெரியல. அது எந்த அளவுக்கு முடியுமோ அதை நாங்கள் செய்து கொடுக்குறோம். அதேபோல் மதுரை சுற்றுலா, அது மிக மிக முக்கியம். மதுரை என்று சொன்னாலே சுற்றுலாத்தெல்லாம் ஒரு மிகுந்த வைக்கிறோம். ஏன்னா இன்றைக்கி மதுரை மீனாட்சி அம்மன் எழுந்தருளிய பகுதி, திருப்பரங்குன்றம், அந்த அறுபடையில் முதல் படை வீடு திருப்பரங்குன்றம். ஆகவே இந்த பூமி ஒரு ஆன்மீக பூமியாக இருந்தாலும் இங்கே தொழிற்சாலைகள் வர வேண்டும் என்று எதிர்பார்ப்பு அதிகமாகிவிட்டது. என்றால் படித்த இளைஞர்கள் அதிகமாக இருப்பதாக சுட்டிக்காட்டினால் 200க்கும் மேற்பட்ட பொறியியல் கல்லூரி இருக்கின்றன. பல்வேறு பட்டப்படிப்பை படிக்கக்கூடிய கல்லூரிலாம் இருக்கின்ற காலத்தினாலே இன்றைக்கு கற்பருடைய நிலை உயர்ந்திருக்கின்றது, பட்டப்படிப்பை படிக்கக்கூடிய நிலை உயர்ந்திருக்கின்றது. அவருக்கு வேலைவாய்ப்பு கொடுப்பது அவசியம். அந்த விதத்தில் இங்கே சொல்லிக்கலாம், அதையும் நிறைவேற்றப்படும். சுற்றுலாத்தலம் என்பது மிக முக்கியம். சுற்றுலாத்தலத்துக்கு மத்திய அரசாங்கம் இப்பொழுது நிறைய உதவி செய்கிறது. அதையெல்லாம் நிச்சயமாக எங்களுடைய அரசாங்கம் வந்த பிறகு இந்த சுற்றுலா மேம்பாடு செய்வதற்கு நிறைய வசதிகளை செய்து கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிக்கின்றேன். அதோடு அதிமுக ஆட்சியில் நிறைய திட்டங்களை நிறைவேற்றி கொடுத்தோம். நீங்கள் 10 பார்த்தீங்கன்னா 2011 2021 வரை இந்த மதுரை மாநகரம், மதுரை மாவட்டத்துக்கு நிறைய திட்டங்களை கொண்டாந்துருக்கிறோம். 2011க்கு முந்தி எப்படி இருந்தது, 2011க்கு பிந்தி எப்படி இருந்தது நீங்கள் பார்த்தா தெரியும். குடிநீர் பிரச்சனை என்பது பிரதான பிரச்சனை. அந்த பிரச்சனை முழுமையாக தீர்க்க என்பதற்காக நானே அடிக்கல் நாட்டினேன். சுமார் 1300 கோடி மதிப்பீட்டில் இன்றைக்கு இந்த மாநகர பகுதியில் இருக்கிற மக்களுக்கு தங்குதீடு இல்லாமல் பாதுகாக்கப்பட்ட நீர் அதிமுக அரசில் நான் கொண்டு வந்து நிறைவேற்றினேன். அதோட வைகாட்டின் குறுக்கே 4 தடுப்பணைகள் நாங்கள் கட்டி கொடுத்தோம். அதோட போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக 400 கோடி மதிப்பில் வைகை இரு கரையிலையும், இந்த வைகாட்டின் இரு கரையிலையும் அங்கே பார்த்தீங்கன்னா சாலைகள் அமைத்து கொடுத்துருக்குறோம். பாதாள சாக்கடை திட்டம் 276 கோடிகள் மேற்கொள்ளப்பட்டது. தாளக்குளம் முதல் உமைச்சிக்குளம் வரை 1000 கோடி மதிப்பீட்டில் 7.5 கிலோமீட்டர் இடத்திற்கு பறக்கும் பாலம் கட்டி கொடுத்துருக்குறோம். குடிமராமத்தின் மூலமாக கண்மாய்கள்லாம் தூர்வார்பட்டு கரையை பலப்படுத்திருக்கோம். நிறைய திட்டங்கள் நாங்கள்லாம் கொண்டாந்து நிறைவேற்றி கொடுத்துருக்கோம். இந்த நேரத்தில் தெரிவிக்கிறோம். மீண்டும் விவசாயிகள் பற்றி சொன்னாங்க. விவசாயம் என்பது ஒரு கடினமான பணி. அந்த விவசாயிகளுக்கு என்னென்ன இடபாடுகள் இருப்பதெல்லாம் ஆய்வு செய்து அதுக்குண்ட நடவடிக்கை எடுத்தோம். இன்னைக்கு பார்த்தா ஒரே ஆண்டில் 14 21 வரைக்கும் 5 ஆண்டில் 2 முறை விவசாயியுடைய பயிர்க்கடன் தள்ளுபடி செஞ்சு கொடுத்தோம்.